பிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அண்ட் கட் சீன்ஸ் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் எல்லா நான் போட்டு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே அன்கட் சீன்ஸ் வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் அன்கட் சீன்ஸுன்றது இருக்காது. எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறனோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அன்கட் சீன்ஸ் இருந்துடும். அண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷூகாவோட லைக் ஒன் ஷாட் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நானும் கொஞ்சம் இந்த பர்த்டே ரெக்வஸ்ட் இந்த பெண்டிங் எல்லாம் இருக்கிறதுனால சரி அதெல்லாம் முடிச்சுட்டு போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் இன்னொருத்தவங்களும் சரி அவங்க பர்த்டேக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து நம்ம போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஷூகாவோட ஒரு வெறித்தனமான சைக்கோ ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற கனி அப்படின்றவங்களுக்கு தான் பர்த்டே. அவங்களுக்காக என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா பிக்ஸி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைக் நேற்றுக்கு வீடியோவில் ஹீரோயினுக்கு நேம் இருந்திருக்கும். அதே மாதிரியே தான் இன்றைக்கி அவங்களோட கனியோட பர்த்டே அப்படின்றதுனால ஹீரோயினோட பேர் கனி. ஸோ அவங்களோட பர்த்டே கிஃப்டாக இது இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க தரலாம், போய் செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு போடுங்க. லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் காட்டும். ஸோ வீடியோஸை ஹைப் ஆப்ஷன் காட்டும். ஸோ மறக்காமல் அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஹைப் ஆகும். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு தான் ஒரு எனக்கான ஒரு ரெகக்னேஷனாக நான் பார்க்குறேன். லைக் ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குது, இந்த பர்சனுக்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்ட்ரோவை நம்ம பார்த்துடலாம். ஷூகா இதில் ஒரு சீரியல் சைக்கோ கில்லர். இதுதான் அவரோட இன்ட்ரோ. அண்ட் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர், ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இன்ட்ரோ. ஸோ மீதி எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே அதை போய் பார்த்துக்கலாம். நியூஸில் சில டேஸாகவே ஒரு நியூஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீரியல் ரொம்ப ஒரு சைக்கோத்தனமான கில்லர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஆர்வம். கண்டுபிடிச்சி நம்ம சேனலுக்கு டிஆர்பி ரேட்டிங் எகுறணும் அப்படின்றது உங்களுக்கு மண்டையில் ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கனி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் நம்ம ஷூகா பண்ண கொலைகள் எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுக்கிறாங்களே, அதில் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத தான் அவங்க இப்போது அதுக்கான ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கனி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே சைடு நம்ம ஷூகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போதான் அவர் ஒரு பொண்ணை, ஒரு பையன், ரெண்டு பேருமே இருக்காங்க. லைக் லேட் நைட்டுன்னு வச்சுக்கலாம். லைக் 12 ஒரு 1 PM அந்த மாதிரியான டைமில் தான் ஷூகா அந்த கப்பிள்ஸ் என்ன வந்திருந்திருப்பாங்கனால லைக் வண்டியில் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வர வழியில் டயர் பஞ்சர் ஆகுற மாதிரி அந்த ஆணியெல்லாம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஒரு சைக்கோத்தனம் அந்த மூஞ்சியில் வருது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் கரெக்டாக வண்டி வருது, வண்டி பஞ்சர் ஆகுது.
என்னது இது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அந்த கப்பல் இறங்குறாங்க. அந்த டைம்ல வந்து ஷூகா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வேகமா வந்து ஓடி வந்து லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளார என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனோட மண்டையிலேயே வந்து அடிச்சிடுறாரு. அந்த அடிச்சதுல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து தலையில அப்படியே கையை வச்சுட்டு கீழே அப்படியே விழுகிறான். அந்த பொண்ணு அப்படியே அலறா, கத்துறா. அப்படியே சுகா அந்த பொண்ணை தான் திரும்பி பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. அதான் அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே உடம்புக்குள்ளார அப்படியே அலறுது பயத்துல. அந்த அப்படியே பொண்ணு கதர் லைக் வந்து என்ன ஒரு மாதிரி பயம் வந்து உடம்புல எப்படி நடுங்குமோ படப்படன்னு அடிச்சுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஓடலான்ட்டு அந்த பொண்ணு பாக்குறா. சுகா என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. என்னடி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? தனியா 1 மணிக்கு அந்த பையன் கூட அப்படி என்ன தாண்டி சுத்துறா? வேணா உன் புருஷனா அப்படின்னு கழுத்தை பாக்குறாரு. தாலி இல்ல. ஓ, வீட்டுக்கு தெரியாம ஊரை சுத்துறது வேலையா வச்சிருக்கேன். ஒன்னெல்லாம் இப்படிலாம் விட்டு அது சரியா வருமா? வராதுல்ல. அப்போ உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு லைக் அந்த டோனை கேட்டதுமே அப்படியே பயங்கரமா அள்ளு விடுது. ஏன்னா நியூஸ்ல வந்து இந்த மாதிரி தனியா லேட் டைம்ல வந்து யாரும் போகாதீங்க அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற திமிரில் தைரியத்துல தான் வந்து நம்ம தைரியம்னு சொல்லக்கூடாது, ஒரு தெனாவட்டில் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு அதுதான் வந்து ஞாபகம் வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு, என்னை விட்டு, இனிமே நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ். வரக்கூடாது, ஆனா இப்ப நீ வந்துட்டியே, அதுக்கான தண்டனைய வந்து அனுபவிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சுகா சொல்றாரு. அந்த பையனா அடிபட்டு கீழே கிடக்கிற பையன் ஒரு மாதிரியே தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு சுகாவை அட்டாக் பண்ணலான்ட்டு போகும்போது சுகா வந்து அவனை பார்த்துருந்துருப்பாரு. ஏன்னா பைக்கு தானே, ஸோ வந்து அந்த மிரரில் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவர் கத்தி லைக் ஸ்மால் நைஃப் கத்தி இருக்குல்ல, அதை எடுத்து ஒரே சொருவு தான் அவன் வயிற்றுல வந்து சொருவிடுறாரு. லைக் திரும்பி பார்க்காம. அந்த பையன் என்னடா அதுன்னு கீழே குழஞ்சு பார்த்தா கத்தி ரத்தம் அப்படியே கொட கொட கொடுன்னு வலி கீழே விழுது. அப்படியே வந்து அந்த பையன் விழறான். என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி பதட்டத்துல இருக்கும்போது சுகா அப்படியே அவன் ஹேரை தானே வந்து பிடிச்சிருப்பாங்க, அப்படியே திருப்பி காட்டுறாங்க. அங்க பாத்தியா அவனை எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் எங்களை விட்டு விட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் அவனை விட்டுறவோ, பாவம். அவனுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. நான் தான் வந்து அவனை கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் எங்களை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு அழுகுது. சுகாக்கு அப்படியே அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஷராக ஃபீல் ஆகுது. விட்டுறணுமா? ஆமா ஆமா ப்ளீஸ் எங்களை விட்டு. இனிமே நாங்கள் விட்டுறவே மாட்டோம். உன்னை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கெஞ்சுது. சுகா வந்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, அப்படியா, அப்போ அவன் முன்னாடியே என் கூட இன்டிமேட்டா இரு, அவனை விட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கா வைட் ஐஸ் அப்படியே இதாகுது. அந்த பையனா வேண்டாம் வேண்டாம் அப்படி பண்ணாத ப்ளீஸ், அந்த மாதிரிலாம் கேட்காத அவகிட்ட, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு. அந்த பையன் அந்த பொண்ணு அவளுக்கு என்ன அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறா. என்ன அவன் உயிரோட வேணுமா இல்ல என்ன? நீ நான் சொன்னதை செஞ்சா தாராளமா உயிர் பொழைப்பான். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல குத்தின கத்தி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்றாரு. உடனே சரி சரி, நீ நீ சொல்றத நான் பண்றேன் ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி வாடி வலிக்கு அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து லைக் வந்து அப்போ முன்னாடியே தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் அந்த ஒரு மெயின் ரோல சுற்றி வந்து அந்த மரம் செடி கொடி அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த இடத்துல அந்த பையனை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் மரத்துக்கு சாய்ச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே நீ தாண்டி பண்ண போற அப்படின்ற மாதிரி சுகா சொல்றாரு. அந்த பொண்ணுக்கும் வேற வழி இல்லாம ஷூகாவை வந்து கிஸ் பண்ணி அவனை டச் பண்ணி லைக் வந்து
இன்டிமேட்டா வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுது. ஷோகா செம்மையா வந்து ப்ளஷரா ஃபீல் பண்றாரு. செம்மையா வச்சு வச்சு அந்த பொண்ணுக்குள்ளார விட்டு விட்டு எடுக்குறாரு. அந்த பையனுக்கா செத்த பொணம் மாரி தான் வந்து அவன் உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கா தான் லவ் பண்ற பையன் முன்னாடியே இப்படி நடக்குதே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு சுகாக்கா அவருக்கு வந்து அந்த ப்ளஷர் அப்படி இருக்கு. ஏய் அவனை எங்கடி பாக்குற, இங்க பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை வந்து அந்த பொண்ணோட கழுத்தை பிடிக்கிறாரு. என் பேரை சொல்லி கத்து பார்க்கலாம், என் பேரை சொல்லி அப்படியே மூன் பண்ண பார்க்கலாம், அப்படியே எப்படி பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு கத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா வந்து அந்த பொண்ணோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு செம்மையா வந்து பண்றாரு ரஃபா. அந்த பொண்ணா அந்த பொண்ணு வந்து கத்துது, வலிக்குது வலிக்குது, ஸ்லோவா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த மோன் பண்ணுது. அப்படிதான் அப்படின்ற மூன்லாம் பண்ணுது. சுகா அப்படியே அந்த பையனை பார்த்தியாடா, நீ கொடுக்குற என்ஜாய்மெண்ட்டை விட என் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ற போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பையனுக்கா கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா கொட்டுது. அந்த பொண்ணுக்கா அப்படியே வந்து ஒரு 2 hours போகுது. தரமா வச்சு செஞ்சிருப்பாரு. அப்பதான் அவருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த பொண்ணா அப்படியே கிடக்குறா கீழே, உடம்பு ஃபுல்லுமே வந்து எல்லாம் ஹிக்கி மார்க்ஸா இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கு. சரி, நம்ம வேலை முடிஞ்சு அடுத்து அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு யாரை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஏன்னா நீ இப்படி விட்டுருந்தானு சொன்ன. ஆமாம், நானும் விடத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லிட்டு அவர் வச்சிருந்த பேட்டை எடுத்து லைக் அந்த பொண்ணு வந்து செம்மையா அடிக்கிறாரு. ரத்தம் எல்லாம் தெறிக்குது, அவர் மூஞ்சில் அப்படியே படுது. நீங்கள் தமிழ்ல பார்த்துருந்துருப்பீங்களே, அந்த ஃபேஸில் பிளட்டு, ட்ரெஸ்ஸிலலாம் பிளட்டாக இருக்கிற மாதிரி. லைக் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அப்படியே சிரிச்சு அந்த பொண்ணை கீழே பார்க்குறாரு. அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் டேர்னிங் அந்த பையனுக்கு தான் அந்த பையனை பார்க்குறாரு. அப்படியே அள்ளு விடுது. அந்த பையனுக்கு ஆல்ரெடி வந்து பிளட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கும். பின்னாடி மண்டையில் அடிப்பட்டதுலேயும் வந்து அந்த கத்தி அதுலேயும் வந்து பிளட்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக போயிருந்திருக்கும். அப்படியே அவன் பக்கத்தில் தான் போகிறாரு. அப்படியே அவரோட காலை எடுத்து அந்த பையன் கத்தியில குத்தி இருப்பார்ல, அந்த கத்தி மேல காலை வச்சு இன்னமும் அழுத்துறாரு. அந்த கத்தி இன்னமும் வேற போகுது. அந்த பையன் அவ்வளோ கத்துன்னு கத்துறான். லைக் வந்து அந்த மாதிரி வரைக்கும் கதறான். அசோகாக்கு அப்படியே அந்த அவன் கதறதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து லைக் என்ன ஆகுதுன்னா லைக் ரொம்ப வந்து ஹாப்பியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பையன் கால் மேலே அந்த கத்தி மேலே கால் வச்சிருந்த பழச்சுக்கு அதை எடுத்துட்டு அந்த பேட்டை எடுத்து செம்மையா அடி 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 அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 பேர்த்தையுமே வந்து அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கு அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அவள் மேலே அவளுக்கு அதை போட்டு விட்டுட்டு லைக் அந்த 2 பேரையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க எத்தனாவது அப்படின்றத வந்து அந்த ஃபோட்டோவில் லைக் வந்து ஃபோட்டோவில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஃபோனை அப்படியே அதை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 2 பேர்த்தையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு மாதிரியான லிக்விடை வந்து 2 பேர் மேலேயும் ஊத்துறாரு. ஏன்னா எந்த ஒரு ட்ரேஸும் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அவரோட அந்த ஹிக்கி மார்க்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து அவர் ஃபக் பண்ணும்போது அவரோட அது வந்து உள்ளார போய் இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா சில வந்து அது என்னதான் அவர் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு இதை தான் வந்து அவர் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ வந்து இப்போ அப்படியே அந்த 2 பேருமே அங்கே அப்படியே செத்து கிடக்குறாங்க. ஷுகா அவர் பாட்டுக்கு வந்து அந்த கார்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட ஏடிஎம் கார்டு, பர்ஸ், மணி இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட வந்து பாட்டில் ஒரு கார் லைக் சின்ன ஒரு கார் மாதிரி தான் இருந்திருக்கும். அதில் வந்து அவர் வந்து அதை போய் எடுத்துட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த பிளட் படிஞ்சு இருக்கும்ல அதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக அவர் வந்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகி ஒரு ஏடிஎம் முன்னாடி தான் வந்து நிறுத்துறாரு.
லைக் அந்த கார்டில் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அது ஈஸியாக கிராக் பண்ணுற விதமாக வந்து அது என்ன அப்படி அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட் அந்த கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் பர்ஸில் இருந்த எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப அவங்க செத்து கிடப்பாங்க இல்லையா, அதே பிளேஸுக்கு போயிட்டு அந்த கார்டை அங்கேயே போட்டுட்டு அந்த ரெசிப்ட் இருக்கும்ல, அந்த ரெசிப்டெல்லாம் வந்து அவன் தான் அமௌண்ட் எடுத்திருக்கான் அப்படின்ற அதை நம்புகிற மாதிரி அதை அப்படியே அங்கேயே போட்டுட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ வந்து ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, காசுக்காக தான் வந்து இது நடந்திருக்குன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த மாதிரியே வந்து பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக கிளியர் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த நியூஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 days கழிச்சு தான் வந்து டிவிலேயே வருது. பிகாஸ் வந்து அதை ரொம்ப அது ஹைவேஸுன்றதுனாலையும் வந்து யாராக இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஹைவேஸு அதுவும் வந்து ஊருக்கு வெளியில் அப்படின்றதுனால எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக தானே போவாங்க. டிரைவிங்லாம் வண்டியெல்லாம் ஃபாஸ்ட்டாக தானே போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் கடந்து கடந்து போயிருந்திருக்காங்க. அவர் 2 days கழிச்சு தான் வந்து காணுன்ற கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அது நியூஸ்லலாம் வருது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அதுவும் ஒரு சீரியல் கில்லரோட இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் சுகா பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா வந்து ஊருக்கு வெளியில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ ஊருக்கு வெளியில் வந்து மெயின் ஹைவேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடி கொடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளார வந்து போகணும். போயிட்டு அதுவும் ரொம்ப தூரம் ஃபுல்லார வந்து போகணும். காடு மாதிரி இருக்கும். அந்த காடில் தான் வந்து அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடை தான் வந்து அவர் கட்டி வச்சிருந்திருப்பாரு. அண்ட் வந்து அதில் ஒரு ரூமுக்கு லைக் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லுமே வெப்பன்ஸாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் தான் இருக்கும். அப்படி தான் வந்து அந்த வீடு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த ரூமில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சூடு. ஸோ அங்கே வந்து எல்லாமே இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அண்ட் வந்து குக்கிங்க்கு தேவையான எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து ஷூகா வந்து இது மாதிரி நிறைய கில்லிங்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதுக்கான ரீசன் வந்து இருக்குது. அது வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு தெரிய வரும், ஏன் இப்படிலாம் வந்து நம்ம ஷூகா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்களும் இதை பார்க்குறீங்க, அதோட டீட்டெயில்ஸும் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு பண்ணதை தான் கண்டுபிடிக்கிறீங்க. அண்ட் வந்து விக்டம்ஸ் இவங்க தான் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணலை அப்படின்றதும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அவங்க டார்கெட் யாராக வேணால் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து வருது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்டான போலீஸ் யார் அப்படின்னா நம்ம நம்ஜுன்னு. ஸோ நம்ஜுன் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி கனி வந்து நம்ஜுன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ஜுனும் வந்து அவங்க கனி வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் இருக்கிற பேட்டர்னை இப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நம்ஜுனும் வந்து பார்க்குறாங்க, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து அந்த டார்கெட்ஸ் எல்லாம் வந்து எங்கே வந்து கொலை நடக்கப்படுது அப்படின்ற அந்த பிளேசஸ், டைமிங், இது எல்லாமே வந்து நம்ஜன் கிட்ட சொல்கிறீங்க. எஸ், அது வந்து மோஸ்ட்லி எப்போ நடக்குது அப்படின்னா வந்து லைக் டைமிங் வந்து அந்த பாஸ்ட் மிட் நைட் அந்த டைமில் தான் வந்து அது நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கனி வந்து நம்ஜன் கிட்ட சொல்கிறாங்க. இதை எப்படிடா மிஸ் பண்ணி இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீ சொன்னது ரொம்பவே நல்லதாக போச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா வந்து எதுவும் உனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லியிருந்திருப்பாரு. சரி நான் பார்த்துக்கிறேன். நம்ஜன் சொல்லு கனி, இதுக்கு நானே நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்திருக்கக்கூடாது. லைக் என்ன சொல்கிறேன்? ஆமாம், லைக் வந்து அவன் வந்து இவங்க தான் டார்கெட்டுன்னு அப்படி இல்லை, அவன் வைக்கிற ட்ராப்பில் யார் வராங்களோ அவங்க தான் அவன் டார்கெட்டாக வைக்கிறான். ஸோ நாம் ஏன் வந்து அதை நானாக இருக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ராப்பாக செட் பண்ணி நீ வந்து அவனை அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ஜூன் கிட்ட வந்து கனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்சன் வந்து கேட்டுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க.
இதுதான் வந்து இந்த வீடியோக்கான கொஸ்டின். அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அது வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்ல வந்து ஒருத்தங்க தான். ஸோ அது யாரு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்படிலாம் வந்து கனி சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு பர்சன் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லைக் வந்து என்ன பிளேஸு என்ன டைமிங் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கனி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. லைக் வந்து நம்ஜனும் வந்து சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த டீம் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷூகாவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்க போகுது, ட்ராப் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஷூகாவுக்கு என்ன பிடிக்கிறதுக்கே ட்ராப்பா, நானே ட்ராப் செட் பண்ணுறதுல கில்லாடி, எனக்கு நீ ட்ராப் செட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஷூக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதான் அப்படின்னு நடக்குது. நீங்கள் வைக்கிற ட்ராப்பில் நான் மாட்டுறேனா இல்லை நான் வைக்கிற ட்ராப்பில் நீங்கள் மாட்டுறீங்களா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட பிளானுக்கு கவுண்டர் பிளானாக வந்து ஷூகா வந்து ஒன்று போடுறாரு. லைக் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனியும் நம்ஜனும் வந்து பேசி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் வந்து உங்களோட லைக் வந்து ட்ராக் இருக்கும்ல, ஸோ ட்ராக் பண்ணுற டிவைஸு அது இருக்குது. அண்ட் வந்து உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. லைக் ஒயர்லெஸ் ஹெட்செட் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து போகிறீங்க, பைக்கில் போயிட்டுருக்கீங்க. கால் கனெக்டில் தான் இருக்குது. ஸோ நம்ஜன் வந்து அந்த கால் கனெக்ட்லேயே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அதே மாதிரி தான் வந்து ட்ராப்பை வந்து செட் பண்ணுறாரு. லைக் வந்து அந்த டயர் பஞ்சர் ஆகணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அந்த பஞ்சர் ஆகிற மாதிரி ஆகுது. உங்கள் வண்டியும் நிற்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, கவலைப்படாத நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து அவங்க கார் எடுத்து போயிட்டுருக்காங்க. கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போதே வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட கார் வந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து ஏதோ இடித்து அது அப்படியே கவிழ்ந்து விழுந்துருது. அந்த சவுண்டு நல்லாவே வந்து உங்களுக்கு கேட்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளார வந்து உங்கள் 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 கழுத்தில் வந்து யாரோ இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் வந்து அப்படியே வந்து நீங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு திரும்புறதுக்குள்ளார வந்து உங்களுக்கு அந்த ட்ரக் அவங்க போட்டு அந்த இன்ஜெக்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு வந்து மயங்கி விழுந்துடுறீங்க. ஷூகா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களை அப்படியே அவர் வந்து தூக்கிட்டு உங்களோட வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு உங்களோட ஃபோனு அந்த ட்ராக்கர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சி சுக்குநூறாக வந்து உடச்சி செதறது வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை அப்படியே வந்து அந்த வண்டியிலே வந்து படுக்க வச்சுட்டு உங்களோட ஃபோனை வந்து எடுத்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களோட அமௌண்ட்டெல்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே அவரோட இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த பேங்க்கு அக்கௌண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபோனை வந்து க்ராஷ் பண்ணிடுறாரு. லைக் வந்து கண்டுபிடிக்காத மாதிரியான அதை பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து உடைச்சிட்றாரு. உடைச்சிட்டு அதை அப்படியே லைக் என்ன தான் பண்ணாலும் அந்த ஃபோனில் இருக்கிற எதையுமே வந்து கண்டுபிடிக்காத மாதிரியான அந்த ஃபோனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பைக்கு கிட்டேயே அந்த ஸ்கூட்டி கிட்டேயே அதை போட்டுட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு அவர் போயிடுறாரு அவரோட வீட்டுக்கு. அப்படியே வந்து அங்கே போய் உங்களை வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களோட கையெல்லாம் வந்து செயினில் கட்டி போட்ட மாதிரி 2 சைடும் இந்த 2 ஹேண்டையும் வந்து பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணி 2 சைடுமே வந்து கட்டி போட்டுடுறாரு.
நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிழிச்சு போட்டுடுறாரு. கிழிச்சு போட்டுட்டு உங்களை அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அதை வீடியோவாக எடுத்து வைக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது, ஷூகாவோட பிடியில் இருந்து தப்பிருக்கிறீங்களா இல்லையா, ஷூகோ வந்து நெக்ஸ்ட் இதில் அரெஸ்ட் ஆகாரா இல்லையா அப்படின்ற எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் இருக்குது. இது வந்து ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் டைம் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால் இது வந்து 2 ஷார்ட்டாக போடுவேன். ஸோ இது வந்து இதோட இந்த 2 ஷார்ட்டோட ஒரு பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் வரும். ஒரு 4 டேஸ்க்குள்ளார வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸர் யார், ஷூகாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.